வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஜீவனா. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, அருமையான பாசிப்பருப்பு பாயாசம் தான் பார்க்க போகிறீங்க. பாருங்கள், அதை நம்ம தேங்காயெல்லாம் வெட்டி போட்டு செஞ்சும்போது அவ்வளவு அருமையாக இருக்கும். உண்மையாகவே ஒரு பாதாம் கீர் குடித்த சுவை இருக்கும். நீங்களும் இதே போல் செஞ்சு உங்களுடைய பசங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுங்க. நம்ம முந்திரி திராட்சை போடாமல் இந்த மாதிரி தேங்காயெல்லாம் போட்டு கொடுத்து பாருங்கள், அவ்வளோ உடம்புக்கு ஆரோக்கியமானது. தேங்காய் வந்து ரொம்பவுமே குட் கொலஸ்ட்ரால் இருக்குது, அதனால் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் வந்து 1 கப்பு சிறுபருப்பு எடுத்துருக்கேன். இதை வச்சு நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அவிய வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, இந்த 2 தண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா அவிய வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பருப்பு வந்து நல்லா அவியட்டும். தண்ணியில் தான் நான் அவிய வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, சிறுபருப்பு வந்து நல்லா இந்த மாதிரி பூவாக வெந்து போச்சு. இந்த மாதிரி பூவாக வெந்துச்சுன்னா தான் நமக்கு அதோட பதம் வந்து கரெக்டாக வரும். இப்போ நம்ம அடுத்தது வந்து வெல்லம் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வெள்ளத்தில் வந்து என்ன தான் நம்ம நல்ல வெல்லம் வாங்கினாலும் அதில் வந்து தூசி இருக்குது. அதனால் இந்த மாதிரி வெல்லத்தை வந்து ஒரு வாட்டி ஹீட் பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குன்னு சொல்லி வடிகட்டி இந்த பருப்பில் வந்து போட்டுக்கலாம். குக்கரில் வைக்கையில பாருங்கள் சட்டிலே நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம சேமியா வந்து போட்டுக்கலாம். சேமியா அவியட்டும். கூடவே நம்ம கட் பண்ணி தேங்காய் வந்து இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதை பாயாசம் சேர்த்து சாப்பிடும்போது கடிப்பட நல்லாயிருக்கும். அந்த இதையும் வந்து இதில் ஊற்றிடுங்க. கூடவே காய்ச்சி வச்சுருக்கிற நல்லா தேங்காய் எல்லாம் அவியட்டும். அவிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து காய்ச்சி வச்சுருக்கிற பாலை ஊற்றிக்கலாம். வெல்லம் ஊற்றிருக்கிறபடியாக நமக்கு சுகர் இந்தளவுக்கு போதும். சரிங்களா, நம்ம பால் வந்து இறக்கும் போது தான் ஊற்றணும். வெல்லம் போட்டிருக்கபடியாக திரிஞ்சிடும். நல்லா சேமியா அவியட்டும். சரிங்களா, நம்ம போட்ட சேமியாவும் தேங்காயும் வந்து நல்லா பாருங்க அவிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஏலக்காய் வந்து போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கப்புறமா பால் வந்து ஊற்றிடுவோம். வேண்டாம், பால் வந்து நம்ம கொதிக்க வச்சிட்டோம்னா சூடாகிடும், இதாகிடும் வெல்லம் போட்டபடியாக. நம்ம கொஞ்சமாக பால் ஊற்றிடலாம். பால் ஊற்றிட்டு பாருங்கள், உண்மையாகவே சூப்பரான ஒரு பருப்பு பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா உறவுகளே, நம்ம பால் ஊற்றியாச்சு. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா பால் ஊற்றி நம்ம அந்த சூட்லேயே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். கொதிக்க விடக்கூடாது. வெல்லம் போட்டோடையாக பால் வந்து திரிஞ்சிடும். அதனால் இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க. இப்போ ஸ்கூல் லீவு டைம் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவுமே ஹெல்த்தியானது, விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் சிறுபருப்பு வெல்லம் போட்டு தேங்காய் எல்லாம் போட்டு சாப்பிடும்போது நம்மளுடைய உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும் உறவுகளே. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.